வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே சீத்தாப்பழம் வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா சீத்தாப்பழம் நல்லா வளர்ந்துருச்சு. அடுத்து துளசி, புதினா, கீரை ஐட்டங்களும் வச்சுருக்கோம். கருவேப்பிலை மரம் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச ரோசாப்பூ இருக்குது பாருங்கள். நல்லா மொட்டு விட்டு நல்லா வளர்ந்து இருக்குது ரோசாப்பூ. எல்லாம் ரெட் ரோஸாக வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி, கத்திரிக்காய் பார்ப்போம் பாருங்கள். தக்காளி நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாம் சில கொஞ்சம் சின்னது நாற்று பாய் வச்சுருக்கோம், பாத்தி மாதிரி கட்டி. இது எல்லாம் தெரிஞ்ச மரம் தான் உங்களுக்கு பாருங்கள். முருங்கை மரத்தை பாருங்கள். அதுக்கடுத்து வெத்தலை கொடி போட்டிருக்குங்க. மாதுளை மரத்தில் கொஞ்சம் வெத்தலை கொடி போட்டிருக்கு. வெத்தலை நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் சீத்தாப்பழத்தை பாருங்கள், எவ்வளோ நல்லா காய்க்குங்க சீத்தாப்பழம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் நாற்று பாய் வச்சுருக்கு. ஈராங்கம், துளசி செடி, இது வந்து பப்பாளி மரம். பப்பாளி மரம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. இந்த இதை அப்போ தான் இது பண்ணும். தக்காளியை பாருங்கள் எவ்வளோ காணம் போட்டு வச்சுருக்கேன்னு. முருங்கை மரம் வந்து முக்கியமாக தேவை. கீரை ஐட்டங்கள் நல்லா போட்டிருக்குங்க. தண்டங்கீரையை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்தவங்க நாற்று பாய் வச்சுருக்கு. ஈராங்கம், சின்ன உள்ளி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இதாங்க எங்கள் வீட்டு தோட்டம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில்